சமீபத்தில் நடக்கிற விஷயங்களை பார்த்தா வந்து டிஎம்கே தான் வந்து பிஜேபியோட பி டீம்னு தோணுது. காரணம் என்ன பாத்தீங்கன்னா, பிஜேபி அதாவது திமுக வந்து மாநிலத்துல ஆட்சியில வந்த அப்புறம் மத்திய அரசோட திட்டங்களை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்றதுல ரொம்ப தீர்க்கமா இருந்தது வந்து டிஎம்கே தான். குறிப்பா சொல்ல போனா செஸ் ஒலிம்பியாட் வந்து எங்கேயோ நடக்க வேண்டியதை தமிழ்நாட்டில் நடத்துறாங்க. அதுக்கு வந்து மோடி அவர்களை சிறப்பு அழைப்பாளராக கூப்பிட்டாங்க. அதே மாதிரி வந்து கேலோ இந்தியாவுக்கு வந்து உதயநிதி அவர்களே போய் மோடி அவர்களை கூப்பிட்டு வந்தாங்க. கேலோன்ற வார்த்தையை வந்து ஹிந்தி வார்த்தை, ஹிந்தி தெரியாத போடான்னு ஆட்சி வரதுக்கு முன்னாடி சொன்னாங்க. ஆட்சிக்கு வந்த பின்னாடி வந்து பிஜேபி பி டீமா செயல்படுறதுனால கேலோ இந்தியாவுக்கு ஒத்துக்கிட்டாங்களா என்னன்னு தெரியல. அதே மாதிரி வந்து F4 கார் ரேஸ், நம்ம என்ன வந்து வல்லரசு நாடுன்னு நினைச்சுக்கிட்டாங்களா F4 கார் ரேஸ்க்கு, அதுக்கெல்லாம் வந்து அடிக்கல் மாட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து மழை வெள்ளம் அதெல்லாம் வந்தனால தள்ளி போயிருக்கு. இப்போதைக்கும் தற்காலிகமா தான் தள்ளி போயிருக்கு. எலெக்ஷன் முடிஞ்சோன்னு வைப்பாங்கன்னு நினைக்கிறேன். அதே மாதிரி வந்து பேனா சிலை, திமுக பேனா சிலை வைக்கிறது வந்து பல தரப்பட்ட மக்கள், பல தரப்பட்ட மீனவர்கள் வந்து கடும் எதிர்ப்பு தெரிவிச்சாங்க. இருப்பினும் வந்து நான் பேனா சிலையை வந்து கடல் நடுவில் வச்சே ஆவன்